ஹாய், வெல்கம் டு தன்விகா ஆரி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் பானுப்ரியா. நம்ம இன்றைக்கி ஒரு ப்ளவுஸோட டிசைனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே யூனிக்காகவும் இருக்கும். ரொம்பவே உங்களுக்கு பிகைனர் கூட இதை பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் ட்ரா பண்ணி வச்சுருந்த ஒரு பீகாக்கு மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டேன். வெறும் அவுட்லைன் மட்டும் தான் ட்ரா பண்ணிக்கிட்டேன். அப்புறம் அதில் ஒரு லீஃபில் பீகாக் இருக்கிற மாதிரி அதை ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு அதில் நெட்டு கிளாத் அட்டாச் பண்ணுறேன். அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பின்ஸ்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ப்ளூ கலர் த்ரெட்டு வச்சு நான் ஃபுல்லாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். அதுக்கு மேலேயும் ஜிக்ஸாக்கும் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போ மேலே இருக்கிற நெட் கிளாத் துணியை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக நல்லா பொறுமையாக கட் பண்ணி எடுக்கணும். எங்கனே ஹோல்ஸ் விழுந்துடக்கூடாது. வீடியோவில் உங்களுக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கிற பீகாக்கே தெரியலை, பட் நேரில் நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்போ பீகாக்கு மட்டும் நம்ம ஜரி த்ரெட்டில் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபுல்லாக அவுட்லைன் மட்டும் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அங்கே அடியில் நெட் கிளாத் கட் பண்ணுறதுக்கு நம்ம அடியில் உள்ள துணி கட் பண்ணுவோம்ல, அதுக்கு கம் போட்டு அதை காய வச்சுருக்கிறேன். அந்த நேரத்தில் இங்கே கீழே பார்டரை ஃபினிஷ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்னென்னா ஒரு வீட் பீடு 3mm வீட் பீடும் சுகர் பீடும் வச்சு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கிட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு லவங்கம் ஸ்டிச் சாரியோட கலரில் எடுத்து லவங்கம் ஸ்டிச் போட்டுக்கிட்டேன். 6x6 மொத்தம் 12 ஸ்டாண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கிறேன். நீடில் நம்பர் 10. நெக்ஸ்ட்டு இந்த இதில் ஃபஸ்ட்டு லேசாக கட் பண்ணி பார்த்தேன். க்ளூ கீழெல்லாம் காயாமல் இருந்தது. அதனால் மேலே அப்படியே விட்டுட்டு கீழே நல்லா காய விட்டுறணும். க்ளூ நல்லா காஞ்சுது அப்படின்னா தான் நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். நம்ம வெட்டும்போது கட் பண்ணும்போது ஒன்று போல் பிசுறு இல்லாமல் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு அதை சீக்வென்ஸில் ஃப்ரெஞ்ச் நாட்டு போட்டு இந்த மாதிரி பீகாக்குடைய பாடி மட்டும் ஃபில் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸில் ஒரு கிளிப் ஸ்டோன்ஸ் மட்டும் ஃபிட் பண்ணிவிட்டு சுகர் பீடு வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதனுடைய அந்த நெக் போர்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அது ஜர்தோசி வச்சு மேட் ஃபில்லிங் பண்ண போகிறேன். அது நம்ம நார்மல் நீடில் வச்சு ஆரி நீடில் இல்லாமல் நார்மல் நீடில் வச்சேவும் அந்த மேட் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாமே அழகாக ஒன்று போல் ரொம்ப பொறுமையாக கட் பண்ணணும். அந்த ஷேப்லாம் தெரிகிற மாதிரி அழகாக ஒன்று போல் கட் பண்ணணும். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பீகாக்கு மேலே அந்த கொண்டை இருக்கும்ல, அந்த இது ஜர்தோசி வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுக்கிறேன். லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்புறம் பீகாக்குடைய மவுத்து அதுதான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். அதுக்குமே நான் ஜர்தோசி யூஸ் பண்ணியவும் 3 இதாக கட் பண்ணி ஸ்ட்ரிங்ஸ் கட் பண்ணி அதை போட்டுக்கிட்டேன். ஃப்ரெஞ்ச் நாட்டு போடும்போது இந்த மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிடணும். பீகாக்குடைய அழகு தான் நான் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். அது போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் பீகாக்கோட ஃபெதர் எப்படி ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அவுட்லைன் மட்டும் அந்த செயின் ஸ்டிச்சு தெரியாமல் வெளியில் இருந்து சீக்வென்ஸ் ஆரம்பித்து உள்ளே கூடி முடிக்கிற மாதிரி இது நம்ம லோடிங் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்டிச் மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஒரு லைன் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ப்ளூ கலர்லேயும் ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். நம்ம கிராஸாக போட்டு இந்த ஸ்டிச் போடுவோம்ல, லோடிங் பண்ணும்போது அந்த மாதிரிலாம் ஸ்டெம் ஸ்டிச்சு இந்த மாதிரிலாம் போடுவோம்ல, ஸ்டெம்முக்கு இது மாதிரி அது மாதிரி போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ப்ளூ கலர்லேயும் அவுட்லைன் இது ப்ளூ கலருமே சுகர் பீடு தான். அதுலேயுமே சீக்வென்ஸ் லோட் பண்ணி தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு இது எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொன்னால்,
சும்மா ரேண்டமாக நம்ம வந்து 3 சுகர் பீடும் ஒரே ஒரு சீக்வென்ஸும் எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக கேப் அந்த சீக்வென்ஸ் அளவுக்கு மட்டும் கேப் விட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். பாதி பீகாக் வரையே ஃபுல்லாக கோல்டன் கலர் தான். நான் வந்து பீகாக்கில் வந்து பீகாக் கலர் த்ரெட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அதே மாதிரி சுகர் பீடு இருந்தது. அதை வந்து அங்கங்கே வந்து கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த பீகாக் ஃபெதர் எஃபெக்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்கே சுகர் பீடு சேர்த்துருக்குறேன். ரெண்டு சுகர் பீடு லைன் போட்டிருக்கோம்ல, அதுக்கு நடுவில் இருந்து எடுக்கணும். அப்படிங்கும்போது ஒரு எம்போசரிங்காக கிடைக்கும். இடையில சுகர் பீடு சேர்க்குறேன் பாருங்கள். பீகாக் கலர்லேயே அந்த த்ரெட் கலர்லேயும் அப்படியே கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகிட்ட தெரிகிற மாதிரி அது வரை ஃபுல்லாகவே கோல்டன் கலர் தான் கொடுத்துருக்குறேன். இந்த மாதிரி போட்டு இதை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த நெட்டை சுற்றி வந்து ஃபுல்லாக ஒர்க் போட்டு முடித்தாச்சு. இப்போ ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வேறு எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை இதுதான் இதனுடைய நெக் போர்ஷன். தேங்க்யூ.